வாத்தாயி நீ வாத்தாயி எட்டு வச்ச வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி எட்டு வச்ச வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி ஆளும் தேவி அரியின் மீது பரணி பாடி அட்டகாசமாக தோன்றினாள். துட்ட மார்க்கம் வேறிருக்க எட்டு திக்கும் பறையடிக்க விஷ்ணு துர்க்கை வந்து தோன்றினாள். மதம் பிடித்த மகிஷம் ஒன்று மண்டை நிறைய கணத்தை கொண்டு அமரர் மீது திமுறை காட்டினார். அசுரர் கணங்கள் அழிகவென்று ஆதிசக்தி மீண்டும் வந்து ஜோதி பிழம்பு கண்ணில் காட்டினாள். தேவி தோன்றினாள், தேவி தோன்றினாள், தேவர் மூவர் சேர்ந்த வடிவமாய் பரணி பாடினாள், பரணி பாடினாள், திரிகுணத்தை கொண்ட கோலமாய். எட்டு கைகள் கொண்டு குத்து வெட்டு உண்டு என்று கோரவாணியாக தோன்றினாள். தேவர் தந்த ஆயுதங்கள் மகிடன் மண்டை பிளந்திடுங்கள் என்று ஆணை போட்டு கிளம்பினாள். சூலம் சங்கு சக்கரத்தை பாசம் கத்தி கமண்டலத்தை வஜ்ர சூரியோடு ஏந்தினாள். வில்லு கத்தி கேடயங்கள் வெல்லும் பான பாத்திரங்கள் தண்டம் கொண்டு சண்டி கூவினாள். அசுர படைகளும் தேவகணங்களும் ஒன்றை ஒன்று மோத துவங்கின. ஷீரன் சாமரன் உக்ரன் தாமிரன் அசுர தலைகள் வீழ தொடங்கின. மூச்சிரைத்து புண்ணியத்தை வம்பு கிழித்து மலைகள் தூக்கி மகிடன் வீசினான். கடகடவென தாய் வளர்ந்து விண்ணும் மண்ணும் தாளந்து பகையின் மீது பாசம் வீசினாள். ஹம்சம் போலும் தேவி மீது சிம்ம ரூபம் கொண்டு மோதி நரநரவென நரங்கள் பேசினான். காலன் என்னும் கத்தி கொண்டு காலராத்திரி அவளை வெட்ட ஆணை ரூபம் எடுத்து ஆடினான். ஆணை விழுந்தது, சேனை விழுந்தது, மகிடம் மறைய நேரம் வந்ததே. குபேரன் மதுவினை குடித்த தாயினை வீரலட்சுமி பற்றி கொண்டதே.
என சங்கு ஊத ஓம் ஓம் என அம்பு கிளம்ப மகிடன் உடம்பு துளைகள் கண்டதே டம் டம் என எருமை மீது கொன்றோம் என மோதும் மாது முரட்டு மலையை மண்ணில் சாய்த்ததே மரசரவென சக்கரமும் சிரசதனை வெட்டியதும் மகிடம் கூட மோட்சம் சென்றதே ஞானம் வந்தது அஞ்ஞானம் தின்றது அமர கோடி வணக்கம் சொன்னது மகிட குணம் பல இன்றும் உள்ளது தேவி பாதம் பிடித்தல் நல்லது சக்தி ஓம் சக்தி ஓம்